ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்யை நமக. 166வது ஸ்லோகத்துல இந்த 4 நாமாக்கள் 894 இருந்து பார்க்கலாம். அயோ நிர்யோ நீ நிலைய கூட்டஸ்தா குலரூபிணி. 894 அயோ நீ அப்படின்னா எதிலிருந்தும் பிறந்து வராதவள், அவள் பிறப்பு இறப்பு இல்லாதவள், அவதாரம் அவெல்லாம். அதனால யோனி மூலமா பிறக்காதவள் அயோனி, எதனிடத்திலிருந்தும் உதித்து வராத தன்மையுடையவள். எந்த ஒரு உயிர் புதிதாக தோற்றத்துக்கு வரும்போது அந்த உயிர் எப்படி வருது, எங்கிருந்து வருது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். ஆனா சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கின்ற அந்த பொருட்களுக்கு துவக்கம் இல்லை, பிறப்பில்லை. எப்பொழுதும் அந்த பொருள் சத்து, எப்பொழுதும் இருந்தபடி இருக்கின்றது. நம்மெல்லாம் பிறக்கிறோம், தோற்றத்துக்கு வரும்போது பிறப்பு அப்படின்னு இருந்தா இறப்புங்கிறது வரும், அதாவது ஒரு முடிவுங்கிறது உண்டு. தோற்றத்துக்கு வரும் ஒரு பொருளுக்கு முடிவு என்பது கண்டிப்பாக உண்டு. ஆனால் பரவஸ்து அம்பாள் அந்த தோற்றம், ஒடுக்கம், பிறப்பு, இறப்பு எல்லாவற்றையும் கடந்த நிலையில் உள்ளவள். இவை எல்லாம் அவளுக்கு இல்லவே இல்லை. அது அநாதி அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதும் அனந்தமா என்றைக்கு இருந்து வரக்கூடிய நித்திய வஸ்துவாக இருக்கக்கூடியது. அப்போ அயோனி அப்படின்னா ஒரு தனி ஒரு இருப்பிடம் அப்படிங்கிறதே கிடையாது. அது அவளுக்கு, அம்பாளுக்கு எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கின்றாள். எங்கும் நிறை பொருளாக அம்பாள் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றாள். காலத்தை கடந்தவள், காரண காரியங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவள், நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கும் நிறைப்பொருளாக விளங்குபவள் அன்னை பராசக்தி. அந்த கோட்பாடுதான் இந்த நாமாவில் இருக்கு, அயோனி. அடுத்தது யோனி நிலையா. யோனி நிலையா, நாமெல்லாம் யோனி மூலமாக வந்தவர்கள். அப்போ இந்த தோற்றத்துக்கு வந்துள்ள எல்லாவற்றிற்கும் இருப்பிடமாக ஆதாரமாக இருப்பவள் அவள்தான், அம்பாள் தான். இந்த நம்ம பிரளய காலத்துல எல்லாம் போய் அம்பாள்கிட்ட அப்படியே ஒடுங்கி போறது, லயமாறுதுன்னு பார்த்திருக்கோம். சிருஷ்டி காலத்துல திருப்பி அம்பாளிடமே தோற்றத்துக்கு எல்லாம் வருது. அப்போ அனைத்துக்கும் பிறப்பிடமாகவும் லயமடையும் ஒடுங்கும் இடமாகவும் தான் அம்பாள் இருக்கின்றாள். திரை பார்க்கிறோம், சினிமா காமிக்கிறான், அதற்கு ஆதாரமா என்ன இருக்கு? திரை. அந்த திரைப்பட காட்சி முடியும் போது அந்த திரை எப்போதும் அப்படிதான் இருக்கும், அந்த காட்சி மட்டும்தான் மறையும், திரை மறையாது. அப்போ அந்த திரைக்கு நிகரானவளாக அம்பாள் இருக்கின்றாள். அதில் தோன்றி அந்த படம் முடிந்தவொன்னா அந்த மறைகின்ற அந்த படங்களுக்கு நம்ம ஜீவ கோடிகள், இந்த அண்ட கோடிகள் எல்லாம் அதுக்கு நிகரா சொல்லலாம். அப்போ அவ எல்லாவற்றையோட வரவையும் போக்கையும் முன்னிட்டு இது இருந்தாலும் அம்பாள் கிட்டக்க எந்த விதமான மாறுதலும் உண்டாவதே இல்லை. அவள் எப்பொழுதும் என்றும் ஒரே மாதிரியாகவே இருந்தபடி இருந்து வருகின்றாள். அம்பாள் அப்படிப்பட்டவள். எல்லாவற்றிற்கும் அவள்தான் தோற்றத்துக்கு வந்துள்ள அனைத்துக்கும் இருப்பிடமாய் இருப்பவள். அவளுக்கு ஒரு இருப்பிடமும் இல்லாதவள். அடுத்த நாம கூட்டஸ்தா. கூட்டஸ்தா அப்படின்னா இது கூட்டம் அப்படின்னு சொல்லுவா. எந்த கூட்டம்? கூட்டம்னா நம்ம எத்தனையோ பாவங்களை செஞ்சு அதெல்லாம் ஒரு கூட்டம் தான், அந்த அஜ்ஞானமயம். அதனால செய்யற அந்த பிரபஞ்சமே ஒரு கூட்டம். அஜ்ஞானமயமான இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருப்பிடமாக இருப்பவள் அம்பாள் கூட்டஸ்தா. நம்ம ஆனந்த பெருநிலை நம்ம கிட்டக்கே இருக்கு, நிஜஸ்வரூபம். ஆனா நமக்கு அது தெரியல. அம்பாள் மாயினால அதை மறைச்சு வச்சிருக்கா. அப்போ நம்மளுக்கு அதனால துன்பம், பிறவி பெருங்கடல் நமக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்கு. இந்த அஜ்ஞானம் அப்படிங்கிற மயக்கம் இருப்பதனால தான் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த தோற்றம், இருப்பு எல்லாம் அது இருக்கு. எல்லாம் அம்பாளோட செயல்னால, அவள் மாயினால எல்லாத்தையும் மறைத்து வைத்திருக்கின்றாள். அப்ப கூட்டம் அப்படின்னு சொன்னோம்னா மலை உச்சிங்கிற ஒரு பொருளும் படும். அப்போ இந்த பிரபஞ்சத்துல என்ன சொல்றோம்னா, காற்று அடிக்கிற போது இந்த மரம், செடி, கொடி எல்லாம் அசையும் இல்லையா காற்றுக்கு.
ஆனா அதுல உள்ள மலை சிகரம் மட்டும் அசையாம இருக்கும். மரங்கள்லாம் ஆடும், மலை சிகரம் வந்து அசையாம இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாம் மாறி மாறி அது பாட்டு தோற்றம் மறைவு வந்துட்டே இருந்தால் கூட இவை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்ற அம்பாள் எப்பொழுதும் தன்மயமாகவே இருக்கின்றாள் அவள். அப்போ கூட்டம் அப்படிங்கிறது சொல்லணும்னா இந்த நம்ம அந்த அண்ட கோடிகள் ஜீவ கோடிகளுக்கும் எல்லாவற்றிற்கும் இருப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கூடம் அப்படின்னு சொன்னோம்னா கொல்லன் சொல்லுவோம், கொலைக்களம், அதுவும் கூட்டம், அதுவும் சொல்லுவோம். அப்போ கொல்லர் என்ன பண்ணுவாங்க, இரும்பு துண்டுகளை எல்லாம் சம்மட்டியால அடி அடி அடின்னு அடிப்பான். அப்படி அடிச்சாலும் அந்த இரும்போடு இதுதான் மாறும், அந்த கூடம் மாறுமா? மாறாது. அதே மாதிரி அம்பாள் கிட்டக்க எவ்வளவு விவகாரங்கள் வந்து மோதி எல்லாம் பண்ணினா கூட அவள் வந்து தன்னோட பாரமார்த்திக பெருநிலையிலிருந்து கொஞ்சம் கூட பிசகாம இருக்கா. அதனால இந்த காரணங்கள்னால அவள் கூட்டஸ்தா என்ற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். அடுத்தது குலர் ரூபிணி, குலத்தின் வடிவத்தில் இருப்பவள் அம்பாள். குலம் அப்படின்னா என்ன சொல்லலாம், நீங்க எந்த குலத்தை சேர்ந்தவா அப்படின்னா அது ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தின் வழி வந்தவாங்கிறதுனால அந்த கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களின் வடிவாகவும் அம்பாள் அவள்தான் விளங்கி வருகின்றாள், அம்பாள் இருக்கின்றாள் என்பதனால அவள் எல்லாவற்றுக்கும் அனைத்துமாக இயங்கி வருகின்றவள் அம்பாள்ங்கிறதுனால அவள் குலரூபிணி என்று நாமாவால் அழைக்கப்படுகின்றாள். அடுத்தது 898வது நாமா, அது வந்து 167வது ஸ்லோகத்துல பார்க்கலாம். வீரகோஷ்டி பிரியா வீரா நைஷ்கர்மியாநாதரூபிணி விஜான கலனா கல்யா விதக்தா பைந்தவாசனா. வீரகோஷ்டி பிரியா, வீரர்களுடைய கூட்டத்தில் அவள் வந்து விருப்பம் வைத்திருப்பவள். அந்த அதுங்களுக்கு நடுவுல இருக்கிறதுல அம்பாளுக்கு மிகுந்த பிரியமா. அப்போ வீரன் அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம், மனசு பரிபக்குவம் அடைஞ்சு அந்த இதெல்லாம் வரும்போது அவனுக்கு உடல்ல மனசுல எல்லாம் தைரியம் வரும்போது அவன் வீரனா மாறிடுறான். அவனோட செயல்கள் எல்லா தர்மத்துக்கு உட்பட்டவையாக இருக்கின்றது. அப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அதுக்கு தடையின வந்தா கூட அதை தகர்த்துட்டு எப்படி முன்னேறணும் தான் ஒரு வீரன்கிறவன் பார்ப்பான். அது தளர்ந்து போயிட்டானா அவன் வீரனே ஆக மாட்டான். அப்போ சந்தேகம், மனத்தளர்வு எல்லாம் வராம அந்த காரியம் எடுத்தாச்சுன்னா அந்த தர்மத்துக்கு எந்தவித இடுகுறும் வந்தாலும் அதையெல்லாம் தளர்வு அடையாமல் மனத்தளர்வு கொள்ளாமல் விடாமுயற்சியுடன் இருப்பவன் தான், அவனுக்கு தான் நல்ல வந்து ஒரு உடல் பலம் மன வலிமை எல்லாம் கிடைக்கும். சோதனைகள் அதிகரிக்கும் போதுதான் நம்மளுக்கு மனத்துல வந்து ஸ்ரத்தை உருவெடுக்கும். அதனாலதான் அம்பாள் நம்மள நிறைய சோதனை எல்லாம் கொடுக்கிறார் நம்மளுக்கு. அத்தகைய தளரா மனப்பான்மை, நிறைய சோதனைகளை கொடுத்து அதுலேருந்து நம்ம மீண்டு வரத்துக்குள்ள சக்தியும் கொடுக்கிறார். அப்ப தளரா மனப்பான்மை நம்மளுக்கு வருது. அப்ப அம்பாள்கிட்ட வந்து நம்ம பக்தியோட அரும் பணி அவளுக்கு தொண்டாற்றி வந்தோம்னா அவள் வந்து அம்பாளுடைய பக்திக்கு அன்புக்கு இலக்கானவனாக மாறுகின்றார். அப்போ எல்லா அம்பாளோட மகிமைகளை பற்றி எல்லாம் என்ன பண்றா, பல வீரர்கள்லாம் பேசுவா. பேசும்போது வீரர்கள்னா மனசுல பரிபக்குவம் உள்ளவாவா, எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உடையவா, ஊக்கத்தோடும் எது வந்தாலும் பார்த்துடலாம் எல்லாம் நம்ம கூட இருக்கா அப்படின்னு வீராவேசமா பேசுவா. அம்பாளோட ஆராதனைங்கிறது அவ வந்து ரொம்ப விமர்சையா அம்பாள் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்வா. அது அம்பாளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது. அம்பாளை நோக்கி நம்ம மனசுல தியானம் பண்ணும்போது அம்பாளும் அதை நல்லா நம்மளுக்கு ஊக்குவிச்சு அவளுக்கும் அதுல மகிழ்ச்சியோடு ஈடுபடுறாளாம். இப்போ நிறைய என்ன பண்றா, பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமா இருந்துட்டு அவளோட நாமாக்கள்லாம் சொல்லி நல்ல காரியங்கள்லாம் பண்ணும்போது அது அம்பாளுக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மாறுகின்றதாம். அப்போ இந்த நல்லவர்கள் கூட்டத்தை நாம எல்லாரும் நல்லபடியா இது பண்ணணும். எல்லாம் சத்சங்கம் உண்டாக்கி நம்ம அதுலயே எல்லாத்தையும் அம்பாளை பத்தி பேசி எல்லாம் பண்ணும்போது அது அவளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அப்பேற்பட்ட வீர கூட்டத்தில் இருப்பதற்கு அவள் மிகுந்த விருப்பப்படுகிறாள். வீர கோஷ்டி பிரியா. அடுத்தது வீரா, அவள் தான் வீரா, வீரியமே வடிவெடுத்திருப்பவள் அம்பாள். அவள் கணவரும் வீரன், மகன்களும் வீரன். அப்ப அவர்களுக்கும்
தாயாக இருக்கக்கூடியவள் வீரியமே வடிவெடுத்திருப்பவள், பராக்கிரமம் பொருந்தியவள். அங்கதான் பராக்கிரமம் பொருந்தி தர்ம இதுல வாழும்போது அவளோட வாழ்க்கை சிறந்த முறையில இருக்கும். இதுல அம்பாளோட சாநித்தியம் நல்ல வெளிப்படையா தெரியும். அம்பாள் தன்னோட மகிமையை எப்படியெல்லாம் பல பல அவதார உருவம் எடுக்கிறாவ. ஒவ்வொரு நிலையை எட்டி எப்ப பண்றா, எப்படிப்பட்ட ஒரு பெண் மனசுல நிலையா இருந்துட்டு கணவனையும் ஒழுக்கம் நிறைந்த செல்வங்களையும் குழந்தைகளையும் பேணி பாதுகாத்து வரும்போது அவள் ஒரு சிறந்த வீர மாதுவாக மாறுகின்றாள். அப்ப அப்பேற்பட்ட வீர மாதுக்கள் நிறைந்தவளாக அம்பாள் இருக்கின்றாள். எல்லா அந்த வீர மாதுக்களோடு கூட்டமாக அம்பாள். அப்பேற்பட்ட லலிதாம்பிகை சதாசிவனை தன்னோட கணவனா வச்சுட்டு இருக்கா. அறிவுக்கு உறைவிடமான கணபதியும் ஆற்றலுக்கு உறைவிடமான குமரனையும் பிள்ளைகளாக பெற்றுள்ள சிறப்பு அவளுக்கு தான் உண்டு. அறிவும் ஆற்றலும் ஒன்று கூடி இருக்கிற இடத்துல அம்பாளோட வீர சாநித்தியம் வெளிப்படுறது. வீரத்தை நம்ம மெச்சும் போது அவனே வீரம். ஒரு இதை பார்த்தோன்னே அவன் எப்படி பண்றான், நானும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு உத்வேகம் வருது இல்லையா? அப்ப அவனும் வீரனா சிறந்த வீரனா மாறி அமைகின்றான் இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல அன்னை பராசக்தி வச்சக்கூடிய பெரிய திட்டம். அவள் இதை வச்சுதான் எல்லாரையும் அவள் இயக்கிட்டு வரா, யாராருக்கு எப்படி பண்ணணுங்கிறது. அதனால வீரியமே வடிவெடுத்திருப்பவள். அடுத்த நாம நைஷ்கர்மியா, நிராசை. நைஷ்கர்மியா, நிராசையில கர்மியான செயலாற்றுபவள். என்ன, நிராசையில நிலைத்திருந்து வினையாற்றுபவள்னா, அந்த கடமை செய்பவள்னா, நம்மளுக்கு ஆசை 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 அதுலேயே உழண்டு அதுதான் அடிமைப்பட்டு எல்லா செயல்களும் ஆசைக்கு அடிபட்டு செஞ்சுட்டு வரோம் நம்ம. அப்போ இந்த வினையை, அதனால வர வினையை தவிர்க்கணும். அது முடியுமா? ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு ஒரு இதுல இது பண்ணியாச்சுன்னா அதுல என்ன துன்பம் வந்தாலும் நம்ம அடையத்தான் செய்யணும். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எப்படி வேணும், நம்ம அம்பாளை தியானம் பண்ணும்போது அந்த வினைகள்லாம் ஒன்றுமே செய்யாது. அப்போ அந்த வினையை தவிர்க்கணும். தவிர்க்கும் போதுதான் அந்த எல்லா சக்தி கொடுத்து மேல் நிலைக்கு போக முடியும் நம்மளோட வாழ்க்கை. அப்போ ஆசை அப்படிங்கிறது யாருக்கு ஜாஸ்தினா, மனிதன். இந்த நம்ம பிறந்திருக்கோமே, மனிதனா பிறந்திருக்கிறவளுக்கு தான் ஆசைகள் ஜாஸ்தி. ஒரு ஆசை, அடுத்தது இன்னொரு ஆசை, இன்னொரு ஆசைன்னு உருவெடுத்துட்டே இருக்கு மனசுக்குள்ள. அப்போ எப்படி ஒரு தீ ஒன்று கொழுந்து விட்டு எரியும் போது அதுக்கு போட்டதெல்லாம் காணாதும்பா, அந்த பசி அது தீ நாக்குகளை விட்டு எல்லாத்தையும் எரிக்கும்பா. விறகு கட்டை எத்தனை விறக போட்டாலும் அந்த தீக்கு பசி அடக்காது. இன்னும் நிறைய அம்பிட்டு விறகு கட்டையும் போடணும் அப்படிங்கும். அப்போ அதை திருப்திப்படுத்தவே முடியாது அக்னியை. அதே மாதிரி ஆசைக்கு அடிமைப்பட்டோம்னா அது ஆசை கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்லுவா. அக்னிக்கு சமானமா தான் சொல்லுவா ஆசைய. அப்போ அப்பேற்பட்ட ஆசைகளை நம்ம தர்மத்தோட இருக்கிற ஆசை அந்த காமமா இருக்கணும். அப்போ ரொம்ப வேண்டாத பொருளுக்கு ஆசைப்பட்டு துன்பத்தை நம்ம வரவழைச்சுக்க கூடாது, அதை எல்லாம் நீக்கணும். இப்போ ஆசை எவ்வளவுக்கு அளவு நம்மளை விட்டு நீங்கிறதோ அப்போ அவ்வளவுக்கு அளவு நம்மளுக்கு மனசுல திருப்தி ஏற்படும், மகிழ்ச்சி உண்டாகும். இதத்தான் நிராசை. இந்த நிராசையிலேயே நாம என்ன பண்றோம், இந்த ஆசை முடியலையா, சரி வேற எதுல ஆசைப்பட்டு அதை பண்ணுவோம் அப்படின்னு நிராசையிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்பாளுக்காக நம்ம ஒரு செயல் செய்யும் போது அவன் இப்பதான் பார்த்தோம் சிறந்த வீரனா மாறுறான். அப்போ அவன் எதிலையுமே கட்டுப்படாதவனா, அவன் அப்படிப்பட்டவனா இருக்கான். விஸ்ராந்தி, அவனுக்கு கவலை என்பதே இருக்காது. எதுனாலும் கடமையை செஞ்சுட்டு போவோம், எதுனாலும் அம்பாள் பார்த்துப்பா அப்படின்னு அவள்கிட்ட பொறுப்பு விட்டுறணும். பகவான் செய்வர். நீ என்ன கீதையில சொல்லுவர், என்ன நீ சரணடைஞ்சி அசஞ்சலா பக்தியோட பார்த்து பாருன்னு அந்த நம்பிக்கையோட நீ சரணடைஞ்சேன்னா உன்னோட யோகக்ஷேமத்தை நான் தாங்குகிறேன் அப்படின்பார். அதே மாதிரி மனசுல ஒரு பரிபக்குவத்தோட அவளையே சரணடையணும் அசஞ்சலா இதோட. அப்போ நம்மளுக்கு அந்த துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம். அப்போ அம்பாள் என்னெல்லாம் சொல்றா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம்னு அப்படியே 5 தொழில் இது அவள் நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றாள். ஆனால் அம்பாள் அந்த தொழிலுக்குள்ள கட்டுப்பட்டிருக்காளா? இல்லை. அதனால நாமளும் அப்படி இருக்கணும். எதுவும் நம்ம ஆத்மாவை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறதோட இருக்கணும். அவளை மாதிரி அம்பாளோட அருளுக்கு பாத்திரம் ஆயிட்டோம்னா நம்ம செயலற்று சும்மா கிடப்பவனே
வாழ்க்கை தத்துவத்தை அறிஞ்சின்றவனா மாறிடுமா. ஆசைக்கு அடிபட்டு இந்த படாடோபத்தோட நம்ம எந்த செயல்கள் செய்தாலும் நம்மளுக்கு இந்த தத்துவம், வாழ்க்கை தத்துவங்கிறது புரியவே புரியாது. அப்போ தன்னோட நிலையில என்னைக்கு நமக்கு இவ்வளவுதான், நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான் எடுத்து தன்னோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சிட்டு இருக்கிறவன் தான் உண்மையான மானிட பிறவி எடுத்ததோட சிறப்பை உணர்ந்து கொண்டு பல செயற்கரிய செயல்களை அவனால செய்ய முடிகின்றதான். நைஷ்கர்ம சித்தி, அதுதான் அதீத கர்ம அதீதத்துல அவன் நிலைச்சிருக்கான் அப்படிங்கிறா அம்பாள். அப்பேற்பட்டவள் நைஷ்கர்மியா, நைஷ்கர்ம சித்தியான கர்ம அதீதத்துல நிலை பெற்று இருக்க முடியும் நாம உணர்ந்து செயல்படும் போதுதான். அடுத்தது நாத ரூபிணி. நாதம் ஓசை, ஓசை வடிவினள். இந்த பிரணவம் அதான் ஓங்காரம், அதுதான் இந்த பிரபஞ்சமா இருக்கு. செவிக்கு எட்டும் பகுதி வந்து மாத்திர பிரணவம், எட்டாத பகுதி அமாத்திர பிரணவம் ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது மாத்திர பிரணவத்தோட விளைவு. தோற்றத்துக்கு அப்பால் உள்ள அந்த பரவஸ்து அது எப்பேற்பட்டது? மரம், இந்த ஒரு மரம் முளைக்கிறது, அதுக்கு காரணம் வித்து இல்லையா? அந்த மரம், ஒரு மரம் செடி ஒரு உண்டாக்கணும்னா ஒரு விதையை போட்டோன்னா அது முளைச்சி அப்படியே வெளியில வரும் இல்லையா? அப்போ அது ஒரு சின்ன விதையை போட்டோன்னே ஒரு மரமா மாறிடும். அப்போ அதுக்கு காரணம் வந்து காரியம் வித்து, வித்து தான் ஒரு காரணம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சங்கிற காரியத்துக்கு நாதம் தான் காரணமா இருக்கா. சொல்லுக்கு எட்டுற பகுதி, எட்டாத பகுதி அப்படின்னு ரெண்டு பகுதியாகவும் இருக்கு. சொல்லுக்கு எட்டுகிற அந்த பகுதியை அப்படி பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரிய வரும் பார்க்கலாம். அதாவது சொல்லுக்கு எட்டுற பகுதி, சொல்லுக்கு எட்டாத பகுதின்னு நாத பிரம்மம். இப்போ நாதம் அப்படிங்கிறது வித்து அப்படின்னு வச்சுட்டோம்னா அது வந்து வித்தா இருந்து இந்த பிரபஞ்சத்தை தோற்றத்துக்கு கொண்டு வருது. அதுதான் இப்போ வெவ்வேறு பகுதிகளா அந்த பிரபஞ்சத்துல அந்த வித்தோட இது நாதத்தோட வெவ்வேறு பகுதிகளா இருக்கு. அதுதான் வந்து பதார்த்தம் சொல்றோம். பதமும் அதனுடைய விளக்கமும் அப்படின்னு சொல்றதுதான் பதார்த்தம். அப்போ விதை, எந்த விதை முளைக்கிறோமோ அதுக்கு தக்கன மரம் உண்டாகிறது இல்லையா? விதை ஒன்று சுரை ஒன்றும் இல்லை. எந்த விதை விதைக்கிறோமோ அதுக்கு தக்கன உள்ள மரம் தான் உண்டாகும். அதே போல சொல்லுக்கு ஏற்றவாறு தான் ஸ்தூல பொருளும் உண்டாகிறது தான். நம்ம எல்லாருமே ஓசை வடிவினர். அத்தகைய ஜீவன் வந்து இந்த அம்பாளுக்கு அமைந்துள்ள நாம என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு நாமத்தை முறையா உச்சரிக்கும் போது அவன் நம்மளுடைய மனசு வந்து அதுக்கு ஏற்றபடி திருந்தி அமைந்து நமக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. வேற எதுக்காவது மரம் செடி கொடிகளுக்கு அது சொல்றக்கூடிய பாக்கியம் கிடையாது. அதான் மனிதனா பிறந்ததுனால்தான் இந்த மாதிரி ஒரு நாமாவை சொல்லி உச்சரிச்சு அந்த எப்பேற்பட்ட நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்ற. அதான் பெரிய நிலை, நமக்கு பெரிய பேரு. நமக்கு மனிதனா பிறந்தவாளுக்கு கிடைத்து உள்ள பெரிய பேர் அது. அடுத்தது விஞ்ஞான கலனா. விஞ்ஞான கலனா அப்படின்னா பரஞானம். விஞ்ஞானம்னாலே பரஞானம். பரஞானத்தை உண்டு பண்ணுபவள் அம்பாள். நாம ஒரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இப்பெல்லாம் கூகுள் அது இது மேப்பு அந்த இதுல போய் பார்க்கறோம். அதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்குன்ட்டு. முன்னாலாம் புஸ்தகங்கள், அந்த புஸ்தகத்தை வச்சு ஒரு நாட்டோட அந்த இதுல எப்படி இருக்கும், அந்த நாடு எப்படி அமைஞ்சிருக்கு, அதுல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன கல்ச்சர் எல்லாம் தெரிஞ்சுப்போம். அப்போ அந்த நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு புஸ்தகத்தை படிச்சு அதை படி நம்ம ஒரு பெரிய சொற்பொழிவுலாம் கூட நிகழ்த்துவா. இப்போ விஷயங்களை பற்றிய அறிவை பெறுவதற்கு கலைஞானம் எது? அந்த புத்தகத்தை படிக்கிறதுங்கிறது ஒரு கலைஞானத்தோட விளைவு தானே அது. ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உதவுமா? அதை வச்சு கறி பண்ண முடியாது. அப்போ அந்த நாட்டை வந்து நேர்ல போய் பார்க்கணும். இதுல படிச்சுட்டு போய் தெரிஞ்சு பார்த்து எல்லாம் இது பண்ணும் போது அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு ஞான தெளிவு கிடைக்கும். இதுல படிச்சோமே, இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கும் போது அதுதான் விஞ்ஞானம். அப்போ இது பிரபஞ்ச சம்பந்தமான ஒரு கல்வி. கடவுளை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சாஸ்திரம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் ஞானம். அப்போ ஞான கண் பெறுறது அப்படின்னா மனசு தெளிவடைந்து கடவுளை வந்து நம்மளையே உணர்ந்து அறிந்து கொள்ளணும். அதுதான் விஞ்ஞானம். இப்போ இந்த ஞானம்ங்கிறது விஞ்ஞானமா வடிவெடுக்கும் போதுதான் சிறந்த பயனை அவன் வந்து அந்த பெறுகின்றான். அவன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, பசுவோட பால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பசு பால்னா. ஆனா பசுவின் பால் வெள்ளையா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்றதை விட நம்ம கண்ணால பார்க்கும் போது நமக்கு அதோட இது எல்லாம் தெரியும். அப்போ
நம்ம அதை பாலை எப்படி காய்ச்சணும், அதை எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லாவற்றுக்கும் மேல் என்னது, பாலை காய்ச்சினா மட்டும் போறாது, அதை எடுத்து குடிச்சு பார்க்கும்போது தான் அதோட சுவை தெரியும். அப்போ நம்ம இந்த பரம்பொருள் இருக்குன்னு நம்ம சுயமா அறிஞ்சுக்கிறோம். சுவானுபதி அதை பாலை சுவைப்பதற்கு நிகர். நம்ம அது எப்படி இருக்கும்னு நாமளே அதுல ஆழ்ந்து பார்க்கும்போது தான் அப்படி சுவானுபாதி அறிகின்ற போது நம்ம எல்லா ஐயங்களையும் தாண்டி போயிடுவோமா. நதி கடலை போய் சேர்வதற்கு சமமாக இந்த விஞ்ஞானி அப்படிங்கிறவன் தன்னுடைய பிறப்பிடம் என்னது அந்த பரம்பொருளுடன் தோன்றினால அந்த இடத்தையே சென்று அடைவானா. அப்பேற்பட்ட விஞ்ஞான கலனாவாக இருப்பவள் கல்யா. 903வது நாமா. கல்யா கலைகளில் சிறந்தவள், வல்லவள். அவள் எல்லாமே ஒரு கலைதான். எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது ஒரு சிறந்த கலையாகத்தான். சமையல் பண்றோம், நல்ல சமையல் இது பண்ணும்போது அதுவே ஒரு சிறந்த கலை தானே. காய்கறி நறுக்கி அதை பண்ணி வச்சுட்டு அதை அழகுபடுத்தி வச்சா அது ஒரு கலை. அதை நறுக்கினது போதே அப்படியே அழகா அவியலுக்கு காய்கறி நறுக்கி வச்ச போதே பார்த்தாலே ஒரு அழகா இருக்கும். அப்போ எல்லா காரியங்கள்லயும் ஒரு கலைங்கிறது இருக்காதான். ஒழுங்குபாடு இந்த கலைங்கிறது தான். இந்த ஒழுங்குபாடு தான் கலை. நம்ம எல்லாமே சிற்றுயிர்கள்லாம் சரி, நாயெல்லாம் பார்க்குறோம், குட்டிகள்லாம் விளையாடும், அதுவே ஒரு அழகு. அந்த விளையாட்டு கலை, இந்த விளையாட்டு கலை எல்லாமே அது ஒரு ஒழுங்கா கட்டுப்பாடோட எல்லாமே இயங்கி வருகின்றது. அப்போ இந்த கலைஞானம்ங்கிறது மேல் நிலைக்கு போக போக அது தெய்வீகமாக மாறுகின்றது. ஒரு செயலை செய்வன திருந்தச்சை அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை சாமர்த்தியமா நம்ம ஒரு செய்யறது கலையில சிறந்ததா பார்க்கப்படுகிறது. இப்போ முறைய சில பேர் பேசினாலே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும், அப்போ அது ஒரு கலை. சில பேர் பேசும்போதே அவளோட மனசுல மாற்றங்கள் ஏற்பட்டு அவளோட வாழ்க்கையே மாறி போகும். அப்போ இப்படி எத்தனை விதமான கலைகள் இயற்கையில இருக்கு இல்லையா. அப்படி இருக்கின்ற அந்த கலைகள் எல்லாம் மங்களம் தரக்கூடியவள் அன்னை பராசக்தியோட அவளோட சாநித்தியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அம்பாளோட விபூதிகள் அதுதான் இத்தனை விதமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதனால் அவள் கலைகள் எல்லாவற்றிற்கும் இருப்பிடமாக இருக்கின்றாள் கல்யா. அடுத்தது விதக்தா. 904வது நாமா. விதக்தா அப்படின்னா திறமை மிக வாய்க்க பெற்றவள், திறமை மிகுந்தவள் அம்பாள், சாதுரியமுடையவள். அன்பாளுக்கு சாதுரியம் அப்படிங்கிறது நமக்கு கண்டுண்டாலே எல்லாம் தெரியறது. எல்லாம் எப்பேற்பட்ட சின்ன வீட்டு நம்ம சாதுரியமா நிறைவேற்றி நிர்வகிச்சு வந்தாலே அதுலயே அப்பா அந்த பொண்ணு அழகா வர்றதுக்குள்ள சிட்டா குடும்பம் நடத்தி எப்படி நிர்வகிக்கிறா வீட்டங்கிறோம். அன்னை பராசக்தியோ உலகத்தையே படைத்திருக்கா. இதை எல்லாம் அவள் எப்பேற்பட்டவா மிக திறமையோட நிர்வாகம் பண்ணிட்டு வர்றா இல்லையா. நம்மளுக்கு தெரியறது, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம நீர், வெண்மேகம் கார்மேகம்லாம் நீர் தான் இருக்கு, ஆனால் அதில் கண்ணுக்கு நீர் தெரியாது. அப்போ அது ஒன்றோடு ஒன்று மோதும் போது என்ன பண்ண முடியும், ஒரு அளப்பரிய மின் சக்தி, மேகம் ஒன்றுக்கொன்று இடிச்சு இடி அதுலேருந்து ஒரு மின் சக்தி அப்படி உண்டாகும். அப்போ பூகம்பம் வாயிலா என்ன பண்றா, பூகம்பம் வந்தாச்சுன்னா உலகம் அப்படியே எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் மாறியா அமைஞ்சிடும். இப்ப இருக்கிறதே அப்புறம் பூகம்பம் வந்தாச்சுன்னா தரை மட்டமா ஆயிடும். நொடி பொழுதுல அது மாறிடும் இயற்கையோட இதுல. அப்போ இந்த எறும்புலாம் என்ன பண்றது, எல்லாம் அப்படியே தன்னை விட படி அது முழுண்டா இருக்கு. ஆனா எல்லா எறும்புகளும் சேர்ந்து ஒரு பொருளை சேர்த்து இழுத்துட்டு போய் எப்படிப்பட்ட பெரிய பெரிய சாமான்கள்லாம் மெதுவா தூக்கி போய் சேர்த்து வச்சுக்கோ. அது நூற்றுக்கணக்கான மனிதர்கள் எப்படி இருக்கான்னா, ஆகாய விமானத்துல ஏறி போறோம், ஒரு இடத்துல இப்ப இருக்கோம், காலம்பரை இங்க இருக்கோம்னா நாளைக்கு மெட்ராஸ்ல இருக்கோங்கிறான். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு அதி விரைவா போறதுக்கு இவ்வளவு சாதனங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் யாரால நிகழ்ந்ததுன்னா அம்பாளோட சாநித்திய மகிமையினால உள்ளதான். இன்னும் என்னன்னா, ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கு, கால் உடைஞ்சிருத்து, கை உடைஞ்சிருத்துங்கிறோம். ஒரு ரண வைத்தியர் இந்த சர்ஜரி, அவர் என்ன பண்ணுவார், அது போகும்னு நினைக்கிற உயிரை ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு ஒன்றோட ஒன்று சேர்த்து வைத்து அது வடிவத்தை புத்துயிர் உருவம் கொடுத்துருவா. அது எல்லாமே அம்பாளோட திறமையினால நிகழ்கின்றது. இப்படி செயற்கரிய செயல்கள் எல்லாவற்றையும் அன்னை பராசக்தி பல செயல்களை
சதா சர்வ காலமும் செய்து கொண்டே இருக்கின்றாள். அதனால அவள் விதக்தா என்ற நாமாவால் அழைக்கப்படுகின்றாள். அடுத்தது பைந்த வாசனா. பைந்தம், அது பைந்தம்னா என்னது? பிந்து. பிந்து ஸ்தானத்தை ஆசனமாக கொண்டிருப்பவள் பைந்தவம். அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, மனிதனோட நெற்றியில புருவத்துக்கு சற்று மேல ஆக்ஞா சக்கரத்துக்கு சற்று கீழே, அதுதான் பைந்தவம் அப்படிங்கிற நாமம். அந்த அந்த இடத்துக்கு பெயர். அப்போ அம்பாள் அந்த பைந்தவத்துல இருக்காளாம். அவளுடைய சன்னிதான விசேஷத்தினால நாம அதுல ஈடுபடும் போது, ஏதாவது ஒரு காரியத்துல ஈடுபடும் போது அவனுக்கு பரமானந்தம் அடைகின்றானாம். அப்போ நம்மள்கிட்ட காமரசம் இருக்கு, அதையும் அம்பாள் தான் வளர்த்து வருகின்றாள். இந்த இக பரத்துல என்னெல்லாம் இன்பங்கள் அனுபவிக்கணுமோ அதெல்லாம், அந்த இன்பங்கள் அனைத்துக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியது பைந்த வாசனம். அதுதான் ஸ்ரீசக்கரத்துல இதே மாதிரி ஒரு பைந்தவம், ஒரு பகுதி பைந்தவம்னு பெயர் பெற்றிருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சம் தான் சொல்லியிருக்கோம், இயற்கையா அமைந்துள்ள இந்த பிரபஞ்சம் ஸ்ரீசக்கரம் உண்மையான. இப்போ எங்கெல்லாம் ஆனந்தம் இருக்கோ அங்கெல்லாம் அன்னை பராசக்தியோட சாநித்தியம் இருக்கான். இப்போ நம்ம ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது ஒரு உடலா வச்சுட்டா, இதுலேயும் சதா ஆனந்தமே நிகழ்ந்து கொண்டு இருக்குமானால் அத்தகைய உடல் வாழ்க்கை அன்னைக்கு சிறந்த வழிபாடாக மாறுகின்றது. பைந்த வாசனா, அவள் அந்த பைந்தத்துல இருக்கக்கூடியவள், ஆனந்தத்துக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியவள். நம்மள்ட்ட அந்த ஸ்ரீசக்கரம்ங்கிறது உடலா வச்சுட்டு அந்த ஆனந்தமே நம்ம இது பண்ணோம்னா சரியா வாழும்போது அந்த உடல் வாழ்க்கையே ஒரு சிறந்த வழிபாடு. அடுத்தது அடுத்த நாமா பார்க்கலாம். 906வது நாமா அடுத்த ஸ்லோகத்துல அமைந்திருக்கின்றது. தத்வாதிகா தத்வமயி தத்வமர்த்தஸ்வரூபிணி சாமகான பிரியா சௌமியா சதா சிவ குடும்பினி. தத்வாதிகா 906வது நாமா. தத்துவங்கள் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவள். இயற்கையோட எல்லா பாகங்கள் எல்லாமே தத்துவங்கள் தான், அனைத்தும் தத்துவங்கள்னு சொல்லப்படும். சாங்கிய தரிசனம் அதுபடி பார்த்தோம்னா இந்த பூதங்கள் 5, அவற்றின் தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் இந்த அந்தக்கரணங்கள் 4, எல்லாம் அந்த 24மே இந்த பிரகிருதியோட பாகங்கள், கூறுகள் அப்படின்னு சொல்லுவா. அப்ப சேத்தனமயமான புருஷ தத்துவம் 25வது தத்துவம், இதுதான் ஜீவாத்மா. அப்போ இந்த தத்துவங்களுக்கு எல்லாம் அம்பிகை அப்பாற்பட்டவள். தத்வாதிகா, தத்துவங்கள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவள். அடுத்தது தத்துவமயி, அந்த தத்துவங்களின் வடிவத்திலேயே இருப்பவள் அவள் தாங்கிறா. தத்துவத்துவம் என்ன சொல்றா? தத்வாதிகா, தத்துவங்கள் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவள்ங்கிறா. இப்ப தத்துவங்களோட வடிவத்திலே இருப்பவளே அவள் தாங்கிறா. இந்த பிரகிருதி தத்துவம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஜடமயம். ஆத்ம தத்துவம் சேதனமானது. அப்போ சிவமும் சக்தியும் 2 பேரா இருக்கு, பெயரளவுலதான் 2 தத்துவங்கள் ஆனா கூட உண்மையில பொருள் ஒன்று. சிவசக்தியா, அதான் தத்துவமயி, எல்லாமே ஒரே தத்துவமாக இருப்பவள், தத்துவங்களின் வடிவத்தில் இருப்பவள் அவள் தான். அடுத்தது தத்துவம் அர்த்தஸ்வரூபிணி. தத்துவம் அர்த்தஸ்வரூபிணி. தத்துவம் அர்த்தஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள். எப்படி ஜீவனுக்கும் சிவனுக்கும் உள்ள இணக்கமாக பாலமாக இருப்பவள் அவள் தான். அப்பேற்பட்டவள் தத்வம் அப்படின்னு சொல்லலாம். தத்துவமயி, தத்துவ ரூபமாக ஆனவள் அவள். அடுத்தது தத்துவம் அர்த்தஸ்வரூபிணி. தத்துவம் என்கின்ற பரமாத்ம ஜீவன் ஐக்கிய வடிவங்கள் அவள். ஜீவனுக்கும் சிவனுக்கும் உள்ள இணக்கமயமாக இருப்பவள் அவள் தான் அம்பாள். தத்து அப்படின்னா அந்த பரவஸ்து, துவம் அப்படிங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கும். அசி அப்படின்னா பரவஸ்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள இணக்கம், அதான் தத்துவம் அசி, அதான் தத்துவம் அர்த்த சுரூபிணி. அந்த ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கின்றாள். இது ஒரு மகா வாக்கியம், தத்துவம் அசி அப்படிங்கிறது. அடுத்தது சாமகான பிரியன். சிவனு சாமகானத்துல விருப்பம் உள்ளவர், அம்பாள் அதே தானே. 2 பேரும் ஒண்ணுங்கும் போது
எல்லாமே ஒரே மாதிரி தான். சாமகான பிரியா, சாமகானத்தில் பிரியம் வைத்திருப்பவள் அவள். சாமகான பிரியே அம்பா சர்வலோக நாயகியே அம்பா சாமகான பிரியே. சாமகானத்தில் பிரியம் உள்ளவள். ஆனந்த பைரவில இருக்கிற ஒரு பாட்டு, சாமகானத்தில் அவள் பிரியம் உள்ளவள். அப்போ எப்படி இருக்கும்னா, சாமவேதம் அப்படின்பா. அப்போ அதுவே ஒரு இன்னிசையோடு தான் இருக்கும் அந்த சாம வேதம். ஸ்வரத்தோடு அப்படியே சொல்லுவா. அதுதான் முறையானது. அதை மிகைப்படுத்தவும் கூடாது, குறைப்படுத்ததும் அதுக்கு ஒத்தே வராது. அந்த வேதங்கள் ஓதுவதற்கே சொல்லுவா மீட்டர் ரீடிங், இந்த இதுக்குள்ளதான் இருக்கணும் இந்த ஸ்வர பிரஸ்தாரங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுக்குன்னு உள்ள அதே ஸ்வரத்துல தான் சொல்லிட்டு வரணும். அப்போ எப்போ கருத்துக்கு உட்பட்டதாக அந்த கானம் இருக்கணும். எந்தெந்த இடத்துல எப்படி அந்த ஸ்வரம் அமையணுமோ அந்த ஸ்வரம் முறையாக அமைந்திருக்கும் அந்த வேதத்துல. இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு பெரிய உத்தியோகம் பார்க்கிறார் ஒரு அதிகாரி வச்சுக்கலாமே. அவருக்கு ஒரு காடு இருக்கா, அவனுக்கு காப்பாளர் காடு. அவன் என்ன பண்ணுவான், அந்த அதிகாரியை விட அவனும் தான் தான் பெரிய இது மாதிரி ஒரு பக்கட்டா உடை அணிஞ்சிட்டு போவான். சில பேர் என்ன பண்ணுவா, அவன் இதா இருக்கும்போது அவன் இதா ஒரு காரியம்னு அவன்கிட்ட போய் எல்லாரும் கெஞ்சுவான். அவன் அந்த அதிகாரி மூலமா காரியம் ஆனோம்னா உடனே அவன் பெரிய இது பண்ணுவான் இல்லையா. அப்ப அவனே அதிகாரின்னு நினைச்சுட்டு அவன்கிட்ட போய் சில பேர் புரிஞ்சுக்காம அவர் தான் பெரிய அதிகாரி போலக்கு அவன்கிட்ட சொன்னா எல்லாம் நடந்துரும்னு போய் சொல்லுவா. அப்போ விஷயம் தெரியாம சொல்லுவா. அப்பேற்பட்ட அந்த அதிகாரியோட நிலையில வேதங்கள் இருக்கு. அந்த கார்டு செக்யூரிட்டி, அது அவனோட இதுல இன்னிசைகள். அப்போ இசையின் ஆலாபனத்தில் தான் வேதத்தோடு உட்பொருள். அது அதுக்குள்ள மறைஞ்சு போகக்கூடாது. அது வேதத்தோட பொருளும் விளங்கணும். இன்னிசை எந்த ஸ்வரத்துல இருக்கணுமோ அதே இதுல இருக்கணும். எதுவுமே அந்த இதுக்குள்ள இருக்கும்போதுதான் அந்த சந்தஸ்ங்கிற முறையில கொண்டுதான் வேதங்கள்லாம் ஓதப்படுறது. அதுல இன்னிசை அப்படிங்கிறது அந்த சந்தஸோட மீட்டர் ரீடிங்ல தான் எல்லாமே இருக்கு. ஒருத்தன் ஒரு சங்கீத வித்வான் இருந்தான்னா, அவன் பாட்டு தான் பாட முடியும். அவன் வேதம் ஓதுறதுல தன்னோட திறமையை காட்ட முடியாது, அதெல்லாம் இழுக்க முடியாது. அவனுக்கு எதுவோ அது மட்டும்தான் அவன் பண்ணலாம். வேதம் ஓதுதல் தனி இது. அதுல அவனோட தன்னோட திறமையை நிரூபிக்க முடியாது. அப்போ சாம வேதத்தில் உள்ள சந்தஸ் மிக அற்புதமா இருக்கும். நீங்க சாம கானம் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கானத்தோட மகிமை சாம வேதத்தை சொல்லும் போது உச்ச நிலையை அடையுமா. பேச்சுல பொருளழகு சொல்லழகு இருக்கிறதுக்கு நிகரமாக சாமகானம் சொல்லும் போது அந்த மேலான கருத்து இன்னிசையின் சிறப்பு இரண்டு சேர்ந்து இருக்கும். நீவே எப்போனாலும் சாமகானம் இது பண்ணும்போது கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். கண்ணனோட குழல் ஓசை சொல்லவே வேண்டாம். அவன் கொடுத்து ஊதினான்னா போறோம், எல்லாமே கன்று பசுவினங்கள் எல்லாமே அவனுக்கு மயங்கி அடிமையாயிடும். இது சாமகானத்தை கேட்கும் உயிர்களைப் போல அது எல்லாத்தையும் தன்மயமாக்கின்றதாம். அன்னை பராசக்தி அதே மாதிரி அனந்தம் கோடி உயிர் வகைகளாக அவள் இருக்கின்றாள். அவை எல்லாம் சாமகானத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றது அப்படின்னு சொன்னா, அன்னை பராசக்தி சாமகானத்தில் மிகுந்த பிரியம் வைத்திருப்பதனால தான் அந்த மாதிரி நிகழ்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்தது சோம்யா அப்படின்னு சொன்னோம்னா, சோம்யா அப்படின்னா சோம யாகம், அதற்கு தகுதி உடையவள் அம்பாள். சோம யாகத்திற்கு தகுதி வாய்ந்தவள். சோம யாகத்துல என்ன பண்ணணும், ஒரு பண்ற எஜமானன், வேதம் யஜ்யம் பண்ணக்கூடியவன் அவன்தான். எஜமானன் தான் அந்த யஜ்யம் செய்யணும். அவன் தனக்குரிய அனைத்தையும் அந்த தெய்வத்துக்கிட்டக்க அர்ப்பணிச்சிடணும். இப்போ சொத்துக்கள் எல்லாம் பொது நலத்துக்கு படைக்கப்படுறது. இப்படி இந்த இதுல அகங்காரம் அமகாரத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளும் போது அம்பாளுக்கு மிகுந்த பிடித்தமானவனாக அவன் மாறுகின்றான். அவள் எப்படி அவன் மேல தன் பரிபூர்ண அனுகிரகத்தை வாரி வழங்குவாளாம். அப்போ சுயநல தியாகம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அம்பாளோட சாநித்தியம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அப்பேற்பட்ட சோம்யாஸ் யாகத்திற்கு தகுதி வாய்ந்தவள் அவள்.
அடுத்தது சதாசிவ குடும்பினி. குடும்பினி குடும்பத்துல வாழ்க்கை நடத்துறவள் யாரு? அவளுக்கு பதிவிரத்தை, அவள் அப்பேற்பட்டது. கணவர் பதி யாரு? சதாசிவன். அப்போ சதாசிவனோட கூடி குடும்ப வாழ்க்கை நடத்துபவள் சதாசிவ குடும்பினி. அன்னை பராசக்தி இந்த உலகம் அனைத்திற்கும் தாய். சிவன் தந்தை நம்ம சொல்றோம். மாதர பிதரோ தேவ, அது அவ ரெண்டு பேரும் தான். ஞான வைராகி சித்தியர்த்தம் பிக்ஷாந்தே ஈச்ச பார்வதி மாதாச்சா பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரகா அப்படின்னு சொல்றோம். அப்போ அன்னை பராசக்தி தாய், சிவனார் தந்தை. அப்போ சிவசக்தி மயமா இரண்டு பேரையும் நாம கண்டு நம்ம மனசை ரெண்டு பேரும் ஒன்று ஐக்கிய ஸ்வரூபம்னு நினைச்சு இது பண்ணும் போது அவனுக்கு அந்த உண்மை தெரியும். சதாசிவ குடும்பினி அம்பாள் அவனோட ஏந்து குடும்பம் நடத்துகின்றாள். அடுத்தது சவ்யாபசவ்ய மார்க்கஸ்தா அப்படின்னு சொல்றோம். சவ்ய அபஸ்ய அபசவ்ய மார்க்கஸ்தா, சவ்ய அபசவ்ய மார்க்கஸ்தா அப்படின்னு சொல்லலாம். அது 912வது நாமாவா போறது. இது 911 நாமா வரைக்கும் இதோட முடிச்சுப்போம். 168 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கின்றோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.